ஆவியானவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், தேசத்தின் ஜனங்களுக்காக பிராயச்சித்தம் செய்கிற ஒரு மனிதனாய் ஏன் நீ எழும்பக்கூடாது? ஒரு எசேக்கியாவுக்குள்ள வந்த தரிசனம், எசேக்கியாவுக்குள்ள வந்த பாரம் ஏன் நமக்குள் வரக்கூடாது? என் நிமித்தம் ஒரு கூட்ட ஜனம் பாவ நிவர்த்தி அடையட்டுமே. ஆமென். அல்லேலூயா. இந்த வசனம் இந்த 2 நாளாகவும் 29வது அதிகாரத்தில் எசேக்கியா ராஜா என்கிற யூதா ராஜாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். அதாவது இஸ்ரவேல் தேசம் 12 கோத்திரத்தார் 2ஆக பிரிக்கப்பட்டார்கள். ஆமென். அதில் 2 கோத்திரங்கள் சேர்ந்து யூதா தேசம் தென் தேசம் என்றும் 10 கோத்திரங்கள் அவர்கள் வடதேசம் இஸ்ரவேல் என்றும் அழைக்கப்பட்டது. எருசலேமை தலைமையிடமாக கொண்டு யூத தேசம் தன் ஆளுமையை நிர்வகித்து வந்தது. அந்த ராஜாக்களின் வகுப்பில் எசேக்கியா என்கிற ஒரு ராஜா எழும்புகிறார். அந்த ராஜா 29 வருஷம் எருசலேமில் அரசாளுகை செய்கிறார். இந்த எசேக்கியா ராஜாவுக்கு முன் நாட்களில் ஆலயமும் பாழாய் போயிற்று, தேசமும் பாழாய் போயிற்று. தேசத்தில் ஆவிக்குரிய நிலை முற்றிலும் சீர்குலைந்து போனதாக காணப்பட்டது. அந்நாட்களில் தான் எசேக்கியா ராஜா தன்னுடைய 25ஆம் வயதில் ராஜ்யபாரத்திற்கு அவர் வருகிறார். அவர் ராஜ்யபாரத்திற்கு வந்த உடனேயே அநேக செயல்களை செய்கிறார். எசேக்கியா ராஜா 25 வயதில் ராஜ்யபாரத்திற்கு ஏறினாலும் அவருடைய நினைவு, அவருடைய திட்டங்கள், அவருடைய எதிர்பார்ப்பு, பிரயாசம் எல்லாம் தேசத்தின் ஆவிக்குரிய நிலையை பொறுத்ததாக இருந்தது. காரணம் தெளிவாய் கவனிக்க வேண்டும். ஒரு மனிதன், ஒரு குடும்பம், ஒரு திருச்சபை சமுதாயம், இவர்களுடைய ஆவிக்குரிய நிலை சரியாக இருப்பின் மற்ற காரியங்கள் ஒழுக்கமாக காணப்படும். கரங்களை உயர்த்தி ஒரு ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். ஆமென். ஆகையினால்தான் நல்ல ஞானமுடையவர்கள் எப்பொழுதுமே தங்கள் ஆவிக்குரிய வாழ்வை சீர்படுத்தி வைத்துக் கொள்ளுவார்கள். நன்றாய் கவனிக்க வேண்டும். நம்ம வாழ்க்கை முழுவதுமே எவ்வளவு விஷயங்கள், நன்மைகள் இருக்கலாம், ஆசீர்வாதங்கள் இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். ஆவிக்குரிய வாழ்க்கை சரியாகும்னா எல்லாம் சரியாகும். ஆமென். அதனால்தான் ஒரு மனுஷன் இயேசு கிறிஸ்து உவமையாய் சொல்லுகிற பொழுது, ஒரு மனிதன் ஆமென் அந்த வருடத்தில் அவன் விதை விதைத்தான், நிறைய ஆமென் சேர்த்து வைக்கிறான். அறுவடை தாராளமாக இருந்தது. அந்த அறுவடையினால் அவன் என்ன நினைக்கிறான், எல்லாத்தையும் சேர்த்து வச்சா எனக்கு இது ரொம்ப சந்தோஷம், நன்மையாக இருக்கும் அப்படின்ட்டு ஆத்மாவை பார்த்து பேசுகிறான். உனக்கு நெடுநாளுக்கு நான் சேர்த்து வச்சிருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை. அப்போது ஆண்டவர் அவனை எப்படி கூப்பிடுறார் பாருங்க, மதிகேடனே அப்படிங்கிற ஒரு வார்த்தை. காரணம் என்ன? ஒரு மனிதன் தன் ஆத்துமா ஆமென் ஆவிக்குரிய வாழ்வை நஷ்டப்படுத்தி விட்டு, ஆவிக்குரிய வாழ்வை கவனிக்காமல் இருந்துவிட்டு, சீர் பண்ணாமல் இருந்துவிட்டு, உலக பிரகாரமாக ஐஸ்வர்யங்கள், ஆஸ்திகள், அந்தஸ்துகள், படிப்புகள், செல்வங்கள், உயர்வுகள் என்ன இருப்பினும் அதனால் எந்த பிரயோஜனமும் இல்லை என்பது வேதம் சொல்லுகிறது. அதனால தான் வேதம் சொல்லுது, நீங்கள் ஞானமுள்ளவர்களாய் நடந்து கொள்ள வேண்டும். புறம்பே இருக்கிறவர்களுக்கு முன்பாக ஞானமாய் நடந்து காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள் என்று கொலோசியர் 4வது அதிகாரத்தில் வேதம் நமக்கு அறிவுரை சொல்லுகிறது. அதனால்தான் எசேக்கியா ராஜா ராஜ்யபாரத்துக்கு வந்த உடனே தன் அமைச்சரவையை கூட்டி சேர்த்து ஆவிக்குரிய காரியங்களை ஒழுங்குபடுத்துகிறார். இன்றைக்கு இந்த சத்த எல்லைக்குள் இருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, நீங்கள் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை சீர்படுத்தி கொள்ளுங்கள். அங்கே தான் உங்களுக்கான விடுதலையின் ஆரம்பம், அங்கே தான் உங்கள் ஆசீர்வாதத்தின் ஆரம்பம்,
அங்கே தான் உங்கள் வாழ்க்கையின் ஒழுக்கம் ஆரம்பிக்க போகிறது. ஆமென். எத்தனை பேர் புரிந்து கொள்ளுகிறீங்க இந்த சத்தியத்தை? ஆமென். அதனால தான் இயேசு இப்படி சொன்னார், முதலாவது நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும். ஆமென். உங்க நீதியை தேடாதீங்க, உங்க ராஜ்யத்தை பத்தி யோசிக்காதீங்க, அவருடைய ராஜ்யத்தை யோசிங்க, அவருடைய நீதியை தேடுங்கள். அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அதனுடைய அர்த்தம், உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை, உங்களுக்கும் தேவனுக்கும் உள்ள வாழ்க்கை சீர்படுமானால் உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாகத்தான் இருக்கும். அதை யாரும் தடை பண்ண முடியாது. விசுவாசிக்கிறவங்க கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. அதனால்தான் இந்த அதிகாரத்தை நீங்கள் வீட்டில் போய் வாசிங்க. ஏற்கனவே அதிகாலை ஜெபங்களில் ஒரு சில நாட்கள் இந்த அதிகாரத்திலிருந்து நான் சில காரியங்களை பேசினேன். அவர் என்ன செய்தார்? 3வது வசனத்தில் பார்த்தா, வேலை இத்தனை வருஷமா ஆலயம் பூட்டி கிடந்துச்சு, ஆலயத்தின் கதவுகளை திறந்தார். அல்லேலூயா. ஆமென். அப்போ இவருடைய எண்ணம் எல்லாம் ஆலயத்தை குறைத்தது, ஆவிக்குரிய வாழ்வை குறைத்தது, தேவனுக்கும் தேசத்துக்கும் உள்ள உறவை குறைத்தது. ஆமென். ஆலயத்தின் கதவுகளை திறந்தார், அதை பழுது பார்த்தார். 2வது அமைச்சரவையை கூட்டல்ல. 4வது வசனம் சொல்லுது, ஆசாரியரையும் லேவியரையும் அழைத்தாராம். ஆமென். ஊழியர்களிடத்துல பட்சமானார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். ஒரு ராஜா அரசாட்சியில் ஏறினா, சிங்காசனத்துக்கு ஏறினா பொதுவாக என்ன செய்வாங்க? முதல்ல அமைச்சரவையை கூட்டுவாங்க. ஆனால் இங்கே எசேக்கியா ராஜாவை பார்த்தீங்கன்னா, ராஜா அவருடைய வாழ்க்கையில் அவர் 2வது செய்த விஷயம், லேவியர்களையும் ஆசாரியர்களையும் அழைத்தார். ஊழியர்களை, ஆமென், அவர்களுடைய வாழ்க்கையில் அவங்களை அழைச்சு அவங்க கிட்ட பேச தொடங்குகிறார். 5வது வசனம் சொல்லுது, ஆமென், அசுத்தமானதை பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து வெளியே கொண்டு போங்கள் அப்படின்னப்போ 3வது பரிசுத்தத்தை உண்டு பண்ணுகிறார். 6வது வசனம் சொல்லுது, ஆமென், தங்கள் முகங்களை கர்த்தருடைய வாசஸ்தலத்தை விட்டு அதற்கு முதுகை காட்டினார்கள். அவர்கள் பரிசுத்த ஸ்தலத்தில் இஸ்ரவேலின் தேவனுக்கு சர்வாங்க தகன பலி செலுத்தாமலும் தூபம் காட்டாமலும் விளக்குகளை அணைத்து போட்டு மண்டபத்தின் கதவுகளையும் பூட்டி போட்டார்கள். ஆமென். இப்போ பாருங்க, ஆசாரியர்களுக்கு லேவியர்களுக்கெல்லாம் சொல்லி கொடுக்கிறார், எப்பா சீக்கிரம் பரிசுத்தத்தை பண்ணுங்க. காரணம், நம்ம முற்பிதாக்கள் இது எல்லாமே அழிச்சு போட்டாங்க, திரும்ப அதை நம்ம கொண்டு வர வேண்டும். அல்லேலூயா. பாருங்களேன். அப்போ இவருடைய நோக்கம் எல்லாம் ஆவிக்குரிய வாழ்வு, ஆவிக்குரிய வாழ்வு. 20வது வசனம் சொல்லுது, காலமே எழுந்திருந்து கர்த்தரின் ஆலயத்துக்கு போனான். ஆமென். பாருங்க, எப்பவுமே ஆலயம், ஆவிக்குரிய வாழ்க்கை, கர்த்தர் இதில் தான் ஈடுபட்டு இருக்கிறார். இப்போ இப்படி செய்து வந்த எசேக்கியா ராஜா வாசிக்க கேட்ட வசனத்துல 24வது வசனத்துல ஒரு மகிமையான ஒரு விஷயத்தை செய்திருக்கிறார். என்ன அப்படின்னா, இஸ்ரவேல் அனைத்திற்காகவும் சர்வாங்க தகன பலியையும் பாவ நிவாரண பலியையும் செலுத்துங்கள் என்று ராஜா சொல்லியிருந்தார். அதனால் ஆசாரியர் அவைகளை அடித்து இஸ்ரவேல் அனைத்திற்கும் பாவ நிவர்த்தி உண்டாக்க அவைகளின் இரத்தத்தால் பலிபீடத்தின் மேல் பிராயச்சித்தம் செய்தார்கள். அல்லேலூயா. இங்க இந்த எசேக்கியா ராஜா ஆசாரியர்களுக்கு லேவியர்களுக்கு கட்டளையிடுறார். ஆமென். ஊழியர்களே, நம்ம தேசத்துல இவ்வளவு நாளும் ஆவிக்குரிய வாழ்க்கை சீர்குலைஞ்சு கிடக்குது. யாருமே தங்கள் தெய்வீக வாழ்க்கை குறித்து கவனம் செலுத்தவில்லை. அதனால நம்ம ஒன்று செய்வோம், இப்போ ஜனங்களை உற்சாகப்படுத்தினா இல்லை அவங்களுக்கு நம்ம போதிச்சு அவங்கள வச்சு செய்ய வச்சா காலதாமதம் ஆகும். ஒன்று செய்வோம், அவங்களுக்காக அவங்கள கூடி வர செய்து நாமே ஒரு பிராயச்சித்தத்தை செய்வோம். அல்லேலூயா. அதாவது எசேக்கியா ராஜா தன் ஆவிக்குரிய வாழ்வை மட்டும் கவனிக்கவில்லை, தன் தேசத்தின் ஆவிக்குரிய நிலையையும் கவனித்தார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு இந்த சத்திய எல்லைக்குள் இருக்கிற எல்லாருக்கும் 2வது ஒரு சத்தியத்தை ஆவியானவர் பேசுகிறார். உங்கள் ஆவிக்குரிய வாழ்வை மட்டுமல்ல, நீங்கள் உங்கள் அதிகாரத்தில் இருக்கிற
உங்கள் குடும்பத்தின் ஆவிக்குரிய நிலையையும் கவனிக்க வேண்டும். 3, நீங்கள் உங்கள் சபையின் ஆவிக்குரிய நிலையையும் குறித்து கரிசனை கொள்ள வேண்டும். எத்தனை பேருக்கு புரியுது இது? ஆமென். இப்போ 1, நான் என் ஆவிக்குரிய வாழ்க்கையை பார்க்கணும். 2, என் குடும்பத்தின் ஆவிக்குரிய நிலையை கரிசனை கொள்ளணும். 3, என் சபையின் ஆவிக்கு. எசேக்கியா ராஜாவினுடைய வாழ்க்கை அது சொல்லுது. 4வது இந்த இடத்துல ஒரு சத்தியத்தை சொல்றேன், இங்க கவனிங்க. ஆமென். பிராயச்சித்தம் செய்தார்கள். பிராயச்சித்தம், அதாவது ஒரு பரிகாரம் உண்டு பண்ணினார்கள். தேசத்திற்காக பரிகாரம். எப்படி உண்டு பண்ணாங்க? ஆமென். இரத்தத்தால் உண்டு பண்ணினார்கள். இந்த வார்த்தை அழகா இருக்கு. பாவ நிவர்த்தி உண்டாக்க அவைகளின் இரத்தத்தால் பலிபீடத்தின் மேல் பிராயச்சித்தம் செய்தார்கள். இன்றைக்கு கர்த்தர் நம்மிடத்தில் பிரதானமாய் சொல்ல விரும்புகிற ஒரு சத்தியம் என்னவென்றால், நானும் நீங்களும் அநேகருக்கு பிராயச்சித்தம் செய்கிறவர்களாயிருக்க வேண்டும். எத்தனை பேர் விரும்புறீங்க அதை? அல்லேலூயா. பிராயச்சித்தம் செய்கிறவர்களாய், அதாவது ஆமென். அன்றைக்கு ஆசாரியர்கள் வெள்ளாட்டு கிடாக்கள், மாடுகள், காளைகள் இதெல்லாம் கொண்டு வந்து பலியிட்டு, ஆமென், பொதுவாக யார் கொண்டு வரணும்? ஜனங்கள் கொண்டு வரணும். அவங்க அது மேலே கையை வச்சு ஆசாரியர்கிட்ட கொடுக்கணும். ஆனால் இங்கே வாசித்து பார்த்தீங்கன்னா ராஜா என்ன ஏற்பாடு பண்ணியிருக்கிறார் அப்படின்னா, ஆமென், ஜனங்களுக்காக நீங்கள் நிறைய ஆட்டு கிடாக்கள் எல்லாம் கொண்டு வாங்க, அவங்கள்ட்ட கொண்டு போங்க, அவங்கள கை வைக்க சொல்லுங்க, வச்சிருவாங்க. அந்த ஆமென் ஆட்டுக்கடாவை கொண்டு வந்து பலியிட்டு அதன் இரத்தத்தை பிடிச்சு அதை எடுத்து பலிபீடத்தில் தெளித்து பலிபீடத்தின் கொம்புகளில் தேய்த்து, ஆமென், அடுத்து என்ன செய்யணுமோ செய்யுங்க, பிராயச்சித்தம் செய்யுங்க அப்படிங்கிறார். இன்னைக்கு தெய்வ ஜனமே, தேசத்தின் ஜனங்கள், கீழ்ப்படியாய்மையின் ஜனங்கள், அழிந்து போகிற ஜனக்கூட்டம் திரளாய் தேசத்தில் இருக்கிறது. எல்லாரையும் நாம் அவர்களை வைத்து ஒரு பிராயச்சித்தம் பரிகாரம் செய்ய வேண்டும் என்று நினைப்போமானால் அது சில நேரத்தில் கூடாத காரியமாக இருக்கும். ஆவியானவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், தேசத்தின் ஜனங்களுக்காக பிராயச்சித்தம் செய்கிற ஒரு மனிதனாய் ஏன் நீ எழும்பக்கூடாது? ஒரு எசேக்கியாவுக்குள்ள வந்த தரிசனம், எசேக்கியாவுக்குள்ள வந்த பாமேன் அந்த பாரம் ஏன் நமக்குள் வரக்கூடாது? என் நிமித்தம் ஒரு கூட்ட ஜனம் பாவ நிவர்த்தி அடையட்டுமே. ஆமென். அந்த பாவ நிவர்த்தி எதனால உண்டாகும்? இரத்தத்தினால உண்டாகும். ஆமென். அன்னைக்கு அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியின் இரத்தம் இன்றைக்கு ஆமென் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் கல்வாரி சிலுவையில் என்றென்றைக்குமாய் சிந்தப்பட்டிருக்கிறது. அந்த இரத்தம் இப்பொழுதும் வல்லமை உள்ளதாக இருக்கிறது. அந்த இரத்தம் இன்றைக்கும் பரிந்து பேசுகிறதாக இருக்கிறது. ஆபேலின் இரத்தம் பேசினதை காட்டிலும் நன்மையானவைகளை பேசுகிற இரத்தம், இன்றும் தெளிக்கப்படுகிற இரத்தம், இன்றும் பாதுகாக்கிற இரத்தம், பாவங்களை நீக்கி நம்மை கழுவி சுத்திகரிக்கிற இரத்தம். அந்த இரத்தம் இன்றைக்கும் ஜீவனுள்ளதாக இருக்க ஏன் நீங்கள் அந்த இரத்தத்தை சுமந்து கொண்டு ஜனங்களை பாவ நிவர்த்தி அடைய பிராயச்சித்தம் செய்யக்கூடாது என்று ஆவியானவர் கேட்கிறார். கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆமென். ஏதோ ஒரு விதத்தில் உங்கள் ஜபத்தினால், உங்கள் ஆமேன் ஆமேன் விண்ணப்பங்களினால், உங்கள் ஆமேன் பிரயாசத்தினால், ஊழியத்தினால் ஏன் நீங்கள் அவருடைய இரத்தத்தினால் ஒரு பிராயச்சித்தத்தை உண்டு பண்ணக்கூடாது? ஆமேன். இரத்தத்தினால தான் பாவ நிவர்த்தி, இரத்தத்தினால தான் பிராயச்சித்தம். அது இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால், எந்த மனித இரத்தத்தினாலும் அல்ல, எந்த மிருக இரத்தத்தினாலும் அல்ல, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால. இரண்டாவது, எப்படி பாவ நிவர்த்தி, எப்படி பிராயச்சித்தம்? வேதம் சொல்லுது, பலிபீடத்தின் மேல் பிராயச்சித்தம் செய்தார்கள். ஆமென். இது எந்த பலிபீடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேலே 21வது வசனத்தில் வாசிக்கும் போது சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமீன், கடைசி பகுதி, அவைகளை கர்த்தருடைய பலிபீடத்தின் மேல் பலியிடுங்கள். எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தருடைய பலிபீடம். இவ்வளோதான் சத்தமா? கொஞ்சம் கூட சத்தமா? கர்த்தருடைய பலிபீடம்.
தேங்க்யூ. பாருங்க, அன்னைக்கு இஸ்ரவேல் அனைத்திற்கும் இந்த பிராயச்சித்தம் யாருக்கு? இஸ்ரவேல் அனைத்திற்குமான பிராயச்சித்தம். இதை எங்க பண்ணணும்? கர்த்தருடைய பலிபீடத்தின் மேல். இந்த பலிபீடம் எங்க இருக்கு? இஸ்ரவேலர்களுக்கென்றே நியமிக்கப்பட்ட ஒரு ஆலயம் எருசலேமில் இருக்கிறது. புறஜாதிகளுக்கு அங்கே அனுமதி கிடையாது. இஸ்ரவேலுக்கு என்று நியமிக்கப்பட்ட ஆலயம். அந்த ஆலயத்தின் வளாகத்துக்குள்ள, பிரகாரத்துக்குள்ள ஒரு பலிபீடம் இருக்கிறது. அந்த பலிபீடம் தான் கர்த்தருடைய பலிபீடம் என்று அறியப்பட்டிருக்கிறது. ஆமென். அந்த இடத்தை கர்த்தர் குறிச்சிருந்தார், அதன் நியமனத்தை கர்த்தர் கொடுத்திருந்தார். அங்கத்தான் பலியிடம் வேணும். ஆமீன். இதற்கு இறங்கல, இந்த பலிபீடத்துல தான் பிராயச்சித்தம் பண்ணினார். எருசலேமில் இருக்கிறது. அது கர்த்தருடைய ஆலயத்தில் இருக்கிற பலிபீடம். இன்னைக்கு இஸ்ரவேல் அனைத்திற்கும் அல்ல, அகில உலக ஜனத்திற்குமான பிராயச்சித்தத்தை தான் கர்த்தர் நமக்குள்ள தந்திருக்கிறார். உலக ஜனத்திற்குமான பிராயச்சித்தத்தை தான் கர்த்தர் நமக்குள்ள தந்திருக்கிறார். அகில உலக ஆத்தும பாரத்தை தான் நமக்குள்ள தந்திருக்கிறார். அகில உலக ஆத்தும பாரத்தை தான் நமக்குள்ள தந்திருக்கிறார். அநேக ஜனத்தை சீர்படுத்துகிற எல்லா ஜாதிகளும், எல்லா கோத்திரங்களும், எல்லா மனிதர்களும், எவ்வகைப்பட்ட ஜனமும் கர்த்தருக்குள் சபையாய் பூரணப்பட வேண்டும் என்கிற ஒரு தரிசனம் நமக்குள் இருக்கிறது. அப்போ புறஜாதிகள், நாம் எல்லாரும் புறஜாதிகள். புதிய ஏற்பாட்டு சபைகள். நமக்குன்னு ஒரு ஆலயம் இல்லை. ஆண்டவர் சொல்லிட்டார், நீங்களே ஆலயம். ஆமீன். அப்போ எந்த பலிபீடத்தில் இன்னைக்கு பிராயச்சித்தம்? ஆமீன். அதனால தான் புறஜாதிகளுக்கும் ரட்சிப்பை உண்டு பண்ணும்படிக்கு அவர் அந்த ஆலய வளாகத்தை விட்டு வெளியே, பாளையத்துக்கு வெளியே, கல்வாரி மேட்டின் மேல, சிலுவையின் மேல் தன்னை அடிக்க ஒப்பு கொடுத்தார். ஆமென். எல்லா பலிபீடத்திலும் ஆபிரகாம் பலிபீடங்களை கட்டினார், யாக்கோபு பலிபீடங்களை உண்டாக்கினார். வரிசைய பலிபீடங்களை குறித்து நிறைய பலிபீடங்களை வேதத்தில் படிக்கலாம். ஆனால் பிரதானமான பலிபீடம் கல்வாரி சிலுவை என்கிற பலிபீடம். ஆமென். இன்றைக்கு எந்த மனிதனுக்கும் பிராயச்சித்தம், எந்த மனிதனுக்கும் பாவ நிவர்த்தி, எந்த மனிதனுக்கும் விடுதலை எங்கே? சிலுவையின் நிழலில். ஆமென். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால பாவ நிவர்த்தியும் பிராயச்சித்தமும் அந்த கல்வாரி சிலுவையில் பிராயச்சித்தமும் பரிகாரம். எதுவும் நம்ம செலவு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நம்முடைய திறமையில் அல்ல பரிகாரம், நம்முடைய திராணியில் அல்ல பரிகாரம், நம்முடைய முயற்சியில் அல்ல பரிகாரம். எல்லாம் ஏற்கனவே செய்து முடிக்கப்பட்டிருக்கிறது. ஏன் நான் அதை குறித்த ஒரு பாரப்படக்கூடாது? ஆமென். எத்தனை பேர் விரும்புறீங்க, நான் எனக்காக மட்டுமில்ல பிறருக்காகவும், ஆமென், என் ஆவிக்குரிய நிலையை பார்க்கணும், என் குடும்பத்தின் ஆவிக்குரிய நிலையும் என் பொறுப்பு. 3, என் சபையின் ஆவிக்குரிய வாழ்வு, அது என்னுடைய கடமை. 4வதாக உலக ஜனத்திற்கான பிராயச்சித்தம். ஆமென். எத்தனை பேர் விரும்புறீங்க, நான் ஏதோ ஒரு விதத்தில் ஊழியத்தை செய்யணும், என் நிமித்தம் ஒரு கூட்ட ஜனம் பரலோகத்தில் வரணும்? விரும்புறீங்களா இல்லையா? எதிர்பார்க்கிறீங்களா இல்லையா? ஆமீன். அந்த ஒரு பாரத்தை கர்த்தர் உங்கள் மேல வைக்கிறார். ஒரு எசேக்கியாவுக்கு 25 வயசுள்ள எசேக்கியாவுக்கு இவ்வளவு பெரிய பாரமும் உத்வேகமும் முயற்சியும் இருக்குன்னா ஏன் நமக்கு இருக்கக்கூடாது? இன்னைக்கு நான் ஆட்டுக்கடாவை வாங்க வேண்டிய அவசியம் இல்லை, இயேசு பலியாயிருக்கிறார். அதனால் இன்னைக்கு நிச்சயமா ஒரு பரிகாரத்தை உண்டு பண்ண முடியும். இந்த இடத்தில் இருக்கிற ஒருவரையும் பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் பிறருடைய பரிகாரத்திற்காக, பிராயச்சித்தத்திற்காக உங்கள் ஆமீன் வாழ்வை அர்ப்பணியுங்கள். உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அநேகர் கர்த்தரிடத்தில் ஒப்புரவாவார்கள், அநேகர் கர்த்தரை சார்ந்து கொள்வார்கள். என் மூலமா அப்படின்னு கேட்டால் உங்களை கொண்டு தான் செய்வார். யாருடைய திறமையும் ஆண்டவருக்கு தேவையில்லை, உங்கள் அர்ப்பணம் தான் ஆண்டவருக்கு தேவை. நல்லா புரியணும். நான் அடிக்கடி சொல்வேன், திறமையை கொண்டு ஊழியம் செய்ய முடியாது. ஆமென். தேவனை அர்ப்பணித்து அவர் தருகிற பலத்தினால தான் செய்ய முடியும். ஆமென். அர்ப்பணிக்க ஆயத்தம்னா அவர் பயன்படுத்தவும் அவர் ஆயத்தம்.
எனக்கு திறமை இல்லை, திறமை வேண்டாம். மோசைய திறமை உள்ள நேரத்தில் ஆண்டவர் அழைக்கல. அவனுக்கு திறமை இல்லைன்னு எப்போ சொன்னானோ அப்போ தான் பயன்படுத்தினான். எத்தனை பேர் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுறீங்க? எப்போ நீங்கள் என்னால் முடியும்னு நினைக்கிறீங்களோ அப்போ உங்களை பயன்படுத்த மாட்டார். எப்போ என்னால் முடியலைன்னு நீங்கள் சொல்கிறீங்களோ அப்போ தான் அவர் பயன்படுத்துவார். இல்லை என் பலத்தில் இல்லை ஊழியம், அவர் பலத்தில். என் திறமையில் அல்ல, அவர் திறமையில். என் தகுதியில் அல்ல, அவர் தகுதியில். ஆமென். பவுல் சொல்றார், ஏதாகிலும் எங்களால் ஆகும் என்று சொல்லுகிறதற்கு நாங்கள் எங்களால் தகுதியானவர்கள் அல்ல, எங்கள் தகுதி அவராலே உண்டாயிருக்கிறது. நம்ம தகுதி அல்ல. தகுதியை பார்த்தா யார் நிற்க முடியும்? திறமையை பார்த்தா யார் நிற்க முடியும்? யாரும் இல்லை. ஆண்டவருக்கு அர்ப்பணிக்க ஆயத்தம்னா அவர் நம்மை கொண்டு பெரிய அசைவை இந்த நாட்களில் தேசத்தில் செய்வார். ஒரு சிறு கூட்டமாக இருக்கிறோம், பெரும் கூட்டமாய் மாற வேண்டும். எத்தனை பேருக்கு அந்த விருப்பம் இருக்குது, தரிசனம் இருக்குது? ஆமீன். கொஞ்சம் பேராக ஆராதிக்கிறோம். நாங்கள் இந்த தேசத்தையே சுதந்திரிக்கணும். நம்ம பிள்ளைகள் தேசத்தை விட்டு தேசம் போய் சபைகளை ஆரம்பிக்கணும், ராஜ்யங்களை பிடிச்செடுக்கணும். ஆமீன். ஜனக்கூட்டங்களை பிடிச்செடுக்கணும். நம்ம பிள்ளைகள் தேசத்தில் தீர்க்கதரிசிகளாக இருக்கணும், ராஜாக்களாக இருக்கணும். ஆமீன். தேசத்தை கர்த்தர் பக்கம் திருப்புகிற ஆமீன் பெரிய வல்லமை உடையவர்களாக எழும்ப வேண்டும். நாமும் எழும்ப வேண்டும். நாம ஜெபிக்கிற ஜெபம் பல ஜனங்களை ரட்சித்து கொண்டு வரணும். ஆமேன். சிலர்லாம் சவால் விடுவாங்க, நான் செத்தாலும் ஆமேன் இந்த இயேசுவை மட்டும் ஆராதிக்க மாட்டேன். நம்ம ஜெபம் பண்ணா முதல்ல அவனைத்தான் கொண்டு வருவார். கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அந்த அர்ப்பணம் இருந்தால் போதும் அவர் பயன்படுத்துவார். இந்த யுத்த ஜெபத்தில் ஆண்டவர் விரும்புவதெல்லாம் இதற்காக நம்மை அர்ப்பணிப்பதே. ஒரு வார்த்தை, எல்லாரும் எழும்பி நிற்கலாம் தேவ சமூகத்தில். ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் பேசுகிறது நீரானால். ஆமேன், ஆமேன், ஆமேன். நல்லா நினைக்கலாம், ஒருவேளை ஒரு பிரசங்கம் பண்ணணுன்ட்டு இவர் பேசுகிறார் அப்படின்னு. இல்லை, கர்த்தருடைய வார்த்தை இது. நான் பேசுகிறது கர்த்தருடைய வார்த்தை. அவர் சொல்லுகிற வார்த்தையைத்தான் நான் பேசுகிறேன். அதனால் தெளிவாய் உணர்ந்து கொள்ளுங்கள். அர்ப்பணிக்கிற மனுஷனை கர்த்தர் பயன்படுத்துவார். ஒருவேளை நீ தயக்கத்தோடு இந்த இடத்துல இன்னைக்கு வந்திருக்கலாம். எப்படி இது நடக்குமா, இது சாத்தியமா? ஆமேன். ஏதோ சில திட்டங்கள் நாங்கள் தீட்டுறோம், இது முடியுமா, நடக்குமா? இல்லை இதால் ஏதாவது வாய்ப்புண்டா? ஆண்டவர் சொல்கிறார், ஆமேன், நீ அர்ப்பணிச்சா உன்னை கொண்டு செய்ய வேண்டியதை செய்து முடிக்கிறது ஏன் வேலை. ஆமேன். என்னுடைய காரியமாய் உன்னை ஒப்படைத்து விட்டால் வழியில் உன்னை விட்டு விடுகிறதற்கு நான் அநீதி உள்ள தெய்வம் அல்ல, அநீதி உள்ள தெய்வம் அல்ல நான். ஆமேன். பயன்படுத்தினார். ஆமேன். அதனால்தான் ஆண்டவர் இயேசு சொன்னார், ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் என் பிதாவானவர் அவனை கனம் பண்ணுவார். கர்த்தருக்கு ஊழியம் செய்தால் இங்கே நிந்தையும் அவமானமும் இருக்கலாம், ஆனால் அவர் கனம் பண்ணுவார். மனுஷன் பண்ண முடியாத அளவில் கனம் பண்ணுவார். எல்லாரும் உன்னை பார்த்து பொறாமப்படுற அளவுக்கு கனம் பண்ணுவார். எல்லாரும் உன்னை இகழுகிற அளவுக்கு. ஆமேன். சில நேரத்தில் அவர் கனம் பண்ணும்போது அநேகர் அதை பொறுத்து கொள்ள முடியாது, கிரகிக்க முடியாது. ஆமீன். அவர் இந்த உலகத்திலையும் கனம் பண்ணுவார், பரலோகத்திலையும் கனம் பண்ணுவார், பரலோகத்திலையும் கனம் பண்ணுவார், பரலோகத்தில் கனம் பண்ணுவார். தெய்வ பிள்ளைகள் கண்களை மூடி அப்படிப்பட்ட விஷயமா என்னை அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லுவீங்கன்னா உங்கள் வலது கரத்தை உயர்த்தி, ஆண்டவரே அப்பா நீர் என்னிடத்தில் பேசி இருக்கிறீங்கன்னா இதுக்கு என்ன அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே, அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. இந்த உலக ஜனம் அனைத்தினுடைய பிராயச்சித்தத்திற்காக என் ஜீவனை தருகிறேன், என் ஆவி ஆத்துமா சரீரத்தை தருகிறேன், என் குடும்பத்தை தருகிறேன், என் பிள்ளைகளை தர்றேன் ஆண்டவரே, என் திறமையை தர்றேன். சொல்லுங்க, இந்த வார்த்தை எல்லாம் சொல்லணும் நீங்கள். ஆமாம், என் திறமை, உங்கள் அர்ப்பணிப்பு உண்மைன்னா இதை சொல்லணும். என் திறமையை தர்றேன், என்னுடைய ஆமீன் எபிலிட்டி, என்னால் எதை செய்ய முடியுமோ எல்லாம் தர்றேன். என்னுடைய அறிவை தருகிறேன், என்னுடைய ஞானத்தை தருகிறேன், என் அனுபவத்தை தருகிறேன், என் கையில் என்னெல்லாம் இருக்கோ எல்லாம் தந்துடுறேன். அப்பா உங்கள் விஷயமா என்னை எடுத்து பயன்படுத்துங்களேன், என்னை
என்னை எடுத்து பயன்படுத்துங்களேன், என்னை உபயோகப்படுத்துங்க. உங்கள் சித்தத்தின்படி. அவசரப்படலப்பா, அவசரப்படலை. ஆமே, நீர் விரும்புகிற வண்ணம், நீ எதிர்பார்க்கிற வண்ணம் செய்ய வேண்டியதை செய்து முடியுங்கப்பா. ஓ ஹல்லேலூயா. இன்றைக்கு இந்த இடத்தை விட்டு அப்படி போகும்போது உன்னை நிரம்புகிற பாத்திரமாய் அல்ல, நிரம்பி வழிகிற பாத்திரமா உன்னை அனுப்புவேன். நிரம்பி வழிகிற பாத்திரமா உன்னை அனுப்புவேன். வெறும் உணர்ச்சி வசப்பட்டு செல்லுகிற பாத்திரமா அல்ல, நிரம்பி வழிகிறேன். ஆத்தும பாரம் நிரம்பி வழியும், கிருபை நிரம்பி வழியும், அபிஷேகம் நிரம்பி வழியும். தெய்வீக வல்லமை உன்னில் இருக்கிற ரட்சிப்பு பிறருக்குள்ளையும் பகிர்ந்து கொடுக்கப்படும். ஓ ரீபா கந்துரா. இரத்தம் ஜெயம், இரத்தம் ஜெயம். அநேகரை மரணத்திலிருந்து தூக்கி விடுகிற ஒரு வல்லம், அபிஷேகம், அதிகாரம் உன்னிட்ட நிரம்பி வழியும், நிரம்பி வழியும். அப்படி கர்த்தர் உன்னை நிரப்புவார், நிரப்புவார். உன்னை தனிமையா விடமாட்டார். நீ ஆமீன் அர்ப்பணிச்சா உன்னை தனியா விடமாட்டார். ஏ நம்ம கந்துனி உன்னை தனிமையில் விடமாட்டார். அவர் உன்னை தனியா விடமாட்டார், உன்னை தனியா விடமாட்டார். ஆமீன். நீ அர்ப்பணிச்சா நீ எதை செய்தாலும் உன் கூட கர்த்தர் இருப்பார். நீ சந்தோஷமா அதை செய்ய முடியும். ஓ ஊழியத்தில் சின்னதோ பெருசோ, பணிவிடை ஊழியமோ எதுவோ, எதை செய்தாலும் அதுக்கு ஒரு அர்ப்பணம் தேவை. அர்ப்பணி, அர்ப்பணி. ஆமீன், ஆமீன். அதுக்கு கர்த்தர் உன்னை பலப்படுத்துறார், உன்னை அபிஷேகிக்கிறார். ஓ கலாமா சக்கர ஹந்துரியா. பாதாளத்தை மேற்கொள்ளுகிற வல்லமை அந்த அர்ப்பணிப்புக்குள் உனக்குள் வெளிப்படும். நீ அர்ப்பணிக்கும் பொழுது பாதாளத்தை மேற்கொள்ளுகிற வல்லமை வெளிப்படும், நரகத்தை மேற்கொள்ளுகிற வல்லமை வெளிப்படும், பிசாசை மேற்கொள்ளுகிற வல்லமை உனக்குள்ள வெளிப்படும். எஸ் ஹல்லேலூயா. அந்நிய பாஷைகள், ஆமென், அடையாளங்கள், கிருபைகள், வரங்கள், புதிய பாஷைகள் இப்போ இப்போ கர்த்தர் சிலர் மேல இந்த இடத்துல பகிர்ந்தளிக்கிறார். எஸ் ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஊழியமாய், கர்த்தருடைய சித்தமாய், கர்த்தருடைய திட்டமாய், கர்த்தருடைய விருப்பமாய், ஏக்கமாய் அர்ப்பணி, அர்ப்பணி, அர்ப்பணி. உணர்ச்சி வசப்பட்டு மட்டும் இல்லை, அர்த்தபூர்வமாய். எஸ் எஸ் எஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ரிகார கந்துரா. கர்த்தர் தெளிவா சொல்றார், இந்த இடத்துல இருக்கிற சிலர் ஆமென் பாதாளத்தின் வல்லமை நின்று, நரகத்தின் வல்லமை நின்று சிலரை தூக்கி விட வேண்டி இருக்குது, அநேகரை தூக்கி விட வேண்டி இருக்கிறது. அதுக்காக நம் பலன் பலன். அர்ப்பணி, அர்ப்பணி, அர்ப்பணி. எஸ் எஸ். அர்ப்பணத்தில் நீ நிற்கணும். அர்ப்பணிச்சுட்டு வெளியே போனது மாறுறதல்ல, அர்ப்பணித்து நிற்கணும் தேவ சமூகத்தில். ரிகாரா தரா துனா ஹந்தரா. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில். ஓ ரியால ஹந்தரா. நீ அர்ப்பணிச்சுட்டேன்னா என்ன வந்தாலும் அவர் உன் கூட இருப்பார். நிந்த வந்தா கூட இருப்பார், பிரச்சனை வந்தா கூட இருப்பார். எஸ், தனிமையில கூட இருப்பார் அவர், இயேசுவின் நாமத்தில். எஸ், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரிபாரா கந்துரா ரிகாரா ஹந்தரா. ரிகாரா பாலா ஹந்தரா லபா கதுரி நிமாரா ஹந்துரி. ரிகாரா துரானமா சந்துரி. ரிகாரா மானா துரால ஹந்தரா லஹந்தரா பௌரா. தரபாலா பாபா ரிதாரா லபா ரிதாரா லமா. ஓ ஜீசஸ், இயேசுவே. ஓ ரபாலமா ஷபரலமா ரதுரலபா. பலன் 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 பலன். எஸ் எஸ். பரலோகம் அர்ப்பணத்தை கனம் பண்ணுகிறது. அர்ப்பணி, அர்ப்பணி. நீ அர்ப்பணித்து விடு தேவனுக்கு. உன் வாழ்க்கையில மாற்றங்கள். எஸ், உன்னை பயன்படுத்துவார் கர்த்தர். அநேக ரட்சிப்புக்கு உன்னை காரணமாக்குவார், அநேகர் விடுதலைக்கு உன்னை காரணமாக்குவார். ஓ ரபாலா பாபா ரிதாரலபா. ஓ ரிதரே ஹேந்தரே ஹேதோரலோ. ரிபாரா மாஷாதுரி. வார்த்தை அநேகரை சுகப்படுத்தும், அநேகர் காயங்களை கட்டும். வார்த்தை அநேகருக்கு மருந்தாக